ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஹோட்டல் கடைகள் எல்லாம் ரொம்ப மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக எப்படி செஞ்சாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதே டேஸ்ட்டு அதே மாதிரி அட்டகாசமாக பாருங்கள், வீட்லேயும் நம்ம செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கிலோ உளுந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது நல்லா ஊறிச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உளுந்த மாவை பவுலுக்கு மாற்றியாச்சு. 300 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டலாம். மினிமம் சைஸ் பச்சை மிளகா 3 பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, இதையும் போட்டலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதையும் போட்டலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் போட்டலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் உப்பு, இதையும் போட்டலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமலே வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒன்றா போட்டு எடுத்துடலாம். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் நல்லா ஹீட்டாக இருக்கட்டும். இப்போ வடையை நம்ம மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். வடை நல்லா முக்கால்வாசி வெந்தால் வடையை எடுத்துடலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்த பேட்ச் வடை போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு மறுபடியும் வடையை போட்டு எடுக்கலாம். ரெண்டாவது பேட்சும் போட்டாச்சு. இப்போ வடையை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதுவும் முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு முக்கால்வாசி வேக வச்ச வடை எடுத்து எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி போட்டால் உள்ளே நல்லா வேகும், மொறுமொறுப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம். செகண்ட் பேட்ச்சு முக்கால்வாசி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அதை எடுத்து போட்டுடலாம். இப்போது செகண்ட் பேட்ச்சு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அதே பிளேட்டுக்கே மாற்றி வச்சிடலாம். உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் கடையிலெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எப்படி செஞ்சாங்க நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே மொறுமொறுப்பு அதே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.